உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இணைந்து மகாராஷ்டிராவில் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என அறிவித்திருக்கிறார்கள். மகாராஷ்டிர மாநிலத்தில் மறைந்த சிவசேனா அமைப்பின் நிறுவனர் பால் தாக்கரேயின் மகன்களான உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து சிவசேனா மற்றும் மகாராஷ்டிர நவநிர்மாண் சேனா என இரு கட்சிகளாக உருவெடுத்தனர். இதனிடையே தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான பாஜக அரசு பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாய பாடமாக அறிவித்து உத்தரவிட்டது. ஹிந்தியை கட்டாய பாடமாக்கும் பாஜக அரசின் முடிவை கண்டித்து சிவசேனா மற்றும் நவநிர்மாண் சேனா கட்சிகள் கடந்த 5ஆம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தன. இந்த மொழிப்போர் அறிவிப்பால் மகாராஷ்டிர மாநிலத்தில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்படலாம் என அஞ்சிய முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கும் திட்டத்தை திரும்ப பெற்றார். இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என அறிவித்த சிவசேனா மற்றும் நவநிர்மாண் சேனா கட்சிகள் மும்பையில் ஹிந்தி எதிர்ப்பு வெற்றி தின கொண்டாட்டம் நடத்தியது. இந்த கொண்டாட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் ஒன்றாக இணைந்து மேடையில் தோன்றினர். அப்போது அரங்கத்தில் இருந்த 2 கட்சிகளின் தொண்டர்களும் உற்சாக மிகுதியில் முழக்கங்களை எழுப்பினர். நிகழ்ச்சியில் பேசிய உத்தவ் தாக்கரே தாமும் தமது சகோதரரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற முடிவுடன் ஒன்றிணைந்துள்ளதாக கூறினார். இருவரும் இணைந்து மும்பை மாநகராட்சி மற்றும் மகாராஷ்டிராவில் அதிகாரத்தை கைப்பற்றப் போவதாகவும் சூளுரைத்தார். இந்துஸ்தானை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் ஹிந்தியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறிய உத்தவ் தாக்கரே பாஜக அரசு தங்கள் மீது ஹிந்தியை திணிக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக கூறினார். सहन करत 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 आपण आलो, आपल्या डोळ्यात देखत सगळे लसके तोडले जात आहेत, आपल्या दोघांनाही भांडवलं जात आहे आणि नतद्रष्टा आपल्या डोक्यावरती बसतायत. किती काळ सहन करायचंय? प्रत्येक वेळेला काही झालं की भांडाभांडी लावायची. आता सुद्धा तेच होणार. म्हणजे आम्ही एकत्र येणार, आल्यानंतर निवडणुकीपर्यंत एकत्र राहतील का? सत्ता प्राप्ती, काही जण म्हणतात की यांचा म मराठीचा नाही, म महापालिकेचा आहे. अरे नुसता महापालिकेचा नाही, तर आमच्या महाराष्ट्राचा आहे. आम्ही महाराष्ट्र सुद्धा काबीज करू. முன்னதாக பேசிய ராஜ் தாக்கரே தம்மையும் தமது சகோதரரையும் ஒன்றிணைக்க தந்தை பால் தாக்கரே எவ்வளவோ முயற்சித்தார் எனவும், ஆனால் பால் தாக்கரேவால் முடியாததை தேவேந்திர பட்னவிஸ் செய்துவிட்டதாக தெரிவித்தார். ஹிந்தி பேசும் மாநிலங்களை விட ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அதிக வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் 3வது மொழிக்கு அங்கு என்ன தேவை இருக்கிறது எனவும் ராஜ் தாக்கரே கேள்வி எழுப்பினார். सन्माननीय उद्धव ठाकरे, आणि माझ्या जमलेल्या सर्व तमाम मराठी बांधवांनो, भगिनींनो आणि मातांनो, खरं तर दोघांची भाषणं संपली ना की एकत्र आरोळ्या ठोका. खरं तर आज मोर्चा निघायला पाहिजे होता. तोंडानेच आहे ना. बस बस मोर्चा खरं तर निघायला पाहिजे होता. मराठी माणूस कसा सर्व बाजूने एकवटतो याचं एक चित्र मोठ्या प्रमाणावरती उभं राहिलं असतं. पण नुसत्या मोर्चाच्या चर्चेनेच माघार घ्यावी लागली. खरं तर आजचाही मेळावा हा खरं तर शिवतीर्थावरती मैदानात व्हायला पाहिजे होता. मैदान ओसंडून वाहिलं असतं अख्खं. पण पाऊस आहे, पावसामध्ये सगळ्या ठिकाणी अशा प्रकारचे काही जागा मिळत नाहीत फारशा मुंबईमध्ये, आणि म्हणून आज तुम्हाला सर्वांना इथे यावं लागलं. मी बाहेर जे उभे आहेत त्यांची मी दिलगिरी व्यक्त करतो की त्यांना आज आतमध्ये येता नाही आलं. परंतु आता काही स्क्रीनवरती आठवा.
मी माझ्या मुलाखतीमध्ये एक म्हटलं होतं की त्याच्यातनं या सगळ्या गोष्टी खरं तर सुरू झाल्या आणि मी असं म्हटलं होतं की कोणत्याही वादापेक्षा आणि कुठच्याही भांडणापेक्षा महाराष्ट्र मोठा आहे. आज जवळपास 20 वर्षानंतर मी आणि उद्धव आम्ही एका व्यासपीठावरती आज येतो आहोत. जे माननीय बाळासाहेबांना जमलं नाही, जे अनेकांना जमलं नाही, आम्हाला दोघांना एकत्र आणायचं, ते देवेंद्र फडणवीसला जमलं.